இந்த கிளைமேட்டுக்கு இது மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னா எத்தனை உருண்டை உள்ளே போகுதுன்னே தெரியாது. அத்தனை உருண்டை உள்ளே போயிட்டே இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியான பூண்டு மிளகு குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, கருவேப்பிலை, 1 காஷ்மீரி மிளகாய் எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நல்லா மைய அரைச்சி வச்சுக்கலாம். இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா கூட இன்னொரு டைம் கூட நம்ம இந்த குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சட்டியில் தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுமே தாராளமாக பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட கருவேப்பிலை, தக்காளி எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கல்லுப்பு போட்டு குழம்புக்கு தேவையான மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியோட மசாலா நல்லா பிளெண்ட் ஆகி வந்ததுமே எலுமிச்சை பழ சைஸ் புளி எடுத்து நல்லாவே கட்டியாக கரைச்சி அதில் ஊற்றி வச்சுக்கலாம். அதோடு 1 டம்ளர் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா கொதி வந்ததுமே அரைச்ச மசாலாவை 2 ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கட்டி தட்டாமல் கலக்கி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தோன்னா சூப்பர் வாசனையான ஹெல்த்தியான பூண்டு மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதத்தில் பரட்டி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.